ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நல்லா நைட்டு தூங்கிட்டு இருந்தோம். இந்த வீடியோ நாங்கள் எப்போ ஷூட் பண்ணிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நைட்டு ஒரு 2 மணி 2:30 ஆயிடுச்சு. நல்லா தூங்கிட்டே இருந்தோம். திடீர்னு மனம் எழுந்துச்சு எனக்கு படபடப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. என்ன ஏதுன்னு எதுவுமே புரியல. நாங்கள் இப்போ ஹாஸ்பிட்டல் வந்திருக்கோம். எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு அப்படின்னு நினச்சி இன்னைக்கு தான் ஆஃபீஸ்க்கே வேலைக்கே போனாங்க அவங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ திடீர்னு ஹாஸ்பிட்டல் வந்திருக்கோம். நைட்டு 2:30 ஆகுது. உள்ள இருக்கிறவங்க எமர்ஜென்சி வார்டில் என்ன பிரச்சனைன்னு தெரியல. எனக்கு அப்படியே இன்னும் அந்த படப்படப்பே குறையல. ஏன்னா வீட்டில் வந்துட்டு நானும் பாப்பா மட்டும் தான் எப்பயுமே. இப்போ நல்லவே இன்னைக்கு எங்கள் அப்பா அம்மா என் தம்பிலாம் இருந்ததுனால திடீர்னு எனக்கு ரொம்ப முடியல. எனக்கு மூச்சை விட முடியல. மூஞ்சிலாம் ஒரு மாதிரி எரியிற மாதிரி இருக்கு. எனக்கு படப்படப்பாக இருக்குது. எனக்கு ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கிளம்பிட்டோம். நல்லவே என் தம்பி இருந்ததுனால கூட்டிகிட்டு வந்தோம். எமர்ஜென்சி வார்டில் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ பாருங்க, பாப்பாங்க தூங்கவே இல்லை. என்ன பிரச்சனை, என்னதான் எங்களை போட்டு அடிக்குதுன்னு எதுவுமே எங்களுக்கு தெரியல. சரி, என்னதான் எது பண்ணுது அப்படின்னு தெரியல. போயிட்டு அப்டேட் பண்றேங்க பாருங்க. ஹாஸ்பிட்டல் பாருங்க. இப்படி உட்காரு, கீழே உட்கார, அப்படி மாதிரி உட்காரு. இது பாருங்க, டைம் 2:25. அவங்க எமர்ஜென்சி வார்டில் தான் இருக்காங்க. ஏதாவது எடுத்துட்டு சொல்லுவா காட்சி. என்ன ஆகுது இப்ப? நார்மல் இல்லையா? நீ இதை வச்சு பார்த்தே உன் பிபி ஏத்திக்க சொல்லிட்டேன் நானு. எவ்வளவு காட்டுது? ஹார்ட் பீட் பார்த்தீங்கன்னா 105 வருதா? ஆக்சிஜன் 99. ஹார்ட் பீட் 105. அன்னைக்கெல்லாம் எனக்கு 160 இருந்தது. அப்ப அதெல்லாம் நார்மல்னு சொன்னேன். இப்ப என்ன சொல்லியிருக்காங்க டாக்டர்? எனக்கு நானும் அப்படிதானே சொன்னேன். எனக்கும் அப்படித்தானே இருந்திருக்கும். மணி 2:30 ஆகுது. அந்த புள்ளையும் முழிச்சிட்டு இருக்கு. வந்து பாவமா இருக்கு. இதுல வேற பாவம் எங்க அம்மா வேற வீட்டுல விட்டுட்டாங்க. போனும் கொடுக்கல. எங்க அம்மாக்கு என்ன பிரச்சனை நடக்குதுன்னே தெரியல. ஆட்டோ புக் பண்ண ஆட்டோவும் புக் ஆகவே இல்லை வரத்துக்கு. அப்சல் கூட வந்துட்டாங்க, டேடி மட்டும். சொல்லி இப்ப என்ன சொல்லியிருக்காங்க டாக்டர்? மைல்டா என்ன இருக்கு? மைல்டா என்ன இருக்கு? டிபி இப்ப எடுக்கிறாங்களா? டிபி டெஸ்ட் காலையில தானே. இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாசங்களுக்கு ஹெவி செலவு. பிளட் அந்த சளி வருதுன்னு சொல்லியிருந்தோம்ல, அதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு ஈவினிங் தான் டாக்டர் நாங்க பார்த்தோம். டிவிக்கு வேணா டெஸ்ட் எடுத்து பாருங்க அப்படின்னு சொன்னதுனால நாங்க வந்து எடுக்கலாமா வேணாமான்னு மைண்ட் செட்ல இருந்தா நான் எடுத்தே போல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பாப்பாவும் தூங்காம இருக்கிறோம். என்னடாச்சு, தூக்கம் வருதா? நெஞ்சு போனோம்ல, கூப்பிட்டாங்களா? பிளட் டெஸ்ட் போய் வந்துருமா? டேடியும் தம்பியும் போயிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்போம். பிளட் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இப்போதான் பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு நர்ஸ் போயிருக்காங்க. போயிட்டு தான் என்ன பிரச்சனை அப்படின்லாம் தெரியும். நான் போயிட்டு பே பண்ணிட்டு வந்துடுறேன். அமௌண்ட் மட்டும் இது பே பண்றது இதுல பே பண்ணிடலாமா? பிளட் டெஸ்ட்டுக்கு அமௌண்ட் பே பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கேனருக்கே பண்ணிடுமா? சரி, ஓகே. அப்படி உட்காந்துக்கிறேன். ஏன் உட்கார், ஒரு நிமிஷம் உட்கார். உட்காரு பா. 90 தான். அப்போ உனக்கும் வந்து ஸ்டேபிள் இல்லை. டஸ்ட்பின் எங்க இருக்கா? எங்க இருக்கு?
அப்ப இப்பதான் மயக்கம் தெளிஞ்சு படபடப்பாகதாக்கும். ஏன்டா எங்கெல்லாம் தூங்குடாம பண்ணிட்டு நீ மட்டும் என்னடா தூக்கம் வேண்டி கிடக்கு உனக்கு? மணி 3 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் எதுக்குடா தூங்கிக்கிட்டு? பேசாம அப்படியே நம்ம வீட்டுக்கு போயிட்டு சமைச்சு சாப்பிடுற வேலையை பார்ப்போம்.